ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சரித்திரத்திலே 35வது எபிசோட். போன எபிசோட்ல வீரநாதரை தர்தலட்சுமி விட்டு விலகிய உடனேயே அதுவரை அவருக்கு கிடைக்காமல் இருந்த ஸ்ரீமடத்தோட சம்பாவனை கிடைத்தது. விவசாயிகள் கொண்டு மகசூல், அந்த வருஷம் மகசூல் நிறைய ஆயிருந்து கொண்டு வந்து கொடுக்கறது வர்றாங்க. எந்த இவருடைய ஒரு நகை வியாபாரிகளிடம் அடமான வச்ச நகையெல்லாம் எடுத்துட்டு அந்த நகை வியாபாரி வீட்டுக்கு வந்து, அவர் மதுரையில் போய் வியாபாரம் செய்ய போறதுனாலும், அதனால அந்த நகைகளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நீங்க வந்து உங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இல்லை வேணாம்னு சொல்லிட்டு ஸ்ரீமடத்தில் வந்த அந்த சம்பாவனையிலிருந்து எடுத்து அவருக்கு என்ன அமௌண்ட் சேரணுமோ அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு தன் வீட்டை வேறொரு நண்பரிடம் சொல்லி, தெரிஞ்சவரிடம் சொல்லி, இந்த வீட்டை நீங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் வந்து கும்பகோணத்துக்கு மாட்டு வண்டியில கிளம்பி வர்றாரு. கும்பகோணம் வந்து சேர்ந்த உடனே சுரீந்திரக்கு வெங்கடான பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய சிஷ்யன் மீண்டும் வந்து விட்டார். இனி மடத்தை அவரிடம் ஒப்படைக்கணும்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அது வெளியில் காட்டிக்காமல் அவரிடம் சொல்லி, சரி அவருக்கு வேண்டி தங்குவதற்கான வேஷ்டிகளும் வசதிகளை எல்லாம் செய்து தர சொல்லி மட சிப்பந்தியிடம் உத்தரவிடுகிறார். அந்த அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ, குடும்ப தேவையோ அத்தனையும் ஸ்ரீமடத்துல அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டா உத்தரவு கொடுத்தாரு. அவங்களை வீடு அலாட் பண்ணி கொடுத்து, அவங்க வீட்டு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கம்ப்ளீட்டா கொடுத்து அதை வந்து குடும்பத்தை பார்த்துக்க சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்புறம் சுரீந்தர் கன்னியா இருக்கும்போது வெங்கடநாதர் சந்தித்து காவேரிப்பட்டத்தை கடந்த 2 வருடங்களாக தர்தலட்சுமி தன்னை பீடித்ததையும் அதனால் ஏற்பட்ட கஷ்டங்களையும் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் விஜயேந்திரனுடைய ஆணையின் பேரில் சரஸ்வதி சஜஸ்ட் சொன்ன பிரகாரம் நாங்கள் கும்பகோணம் சேர்ந்திருக்கோம். அப்பவே அந்த தர்தலட்சுமிகளை விட்டு நீங்கியதுனாலே வரும்போது யாருக்கும் நாங்கள் வந்து எந்த இதுவும் வைக்கல, யார்கிட்டையும் நாங்கள் எதுவும் வாங்கவே இல்லை, நகையில் அடமானம் இருந்தது, அது மாத்திரம் நாங்கள் மீட்டுட்டு வந்துட்டோம் என்று சொல்லி விவரமா சொல்றாரு. ஸ்ரீந்தருக்கு வெங்கடநாதனிடம் வந்து ரொம்ப சந்தோஷம். இவரிடம் மடத்தை ஒப்படைத்து விட வேண்டும் என்றவர் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணி சந்தோஷப்படுறாரு. ஆனா வெளியில காட்டிக்கல. ஆனால் அது வெளியில் காட்டிக்காம சரி ஸ்ரீந்தர் சொல்றாரு, வெங்கடநாதர் இனிமே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, அந்த கஷ்டமெல்லாம் வராது, ஸ்ரீமடம் உங்களுடைய குடும்பத்தினுடைய ரட்சணை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் வந்து சரி சோமுகத்தினால அவருக்கு வந்து உயர்ந்த கிரந்தங்கள்லாம் கற்பிப்பதற்கு தயாராகிறார். வெங்கடநாதரும் சந்தோஷப்பட்டு அவருடைய கிரந்தங்கள் குருவிடம் குருங்கள் கற்பதற்கு தான் ஏற்பாடு செய்கிறார். வீட்டை பொறுத்தளவில் சரஸ்வதிக்கு எந்த கவலையுமே இல்லை. இப்போ என்ன சாப்பாடு, நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காது, அந்த கவலையெல்லாம் இப்போ கிடையாது. ஸ்ரீமடத்திலிருந்து அத்தனை சேவைகளை அவங்க பார்த்து செய்யறாங்க. அதனால சரஸ்வதி வந்து தன் கணவருக்கும் குழந்தைக்கும் என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து செய்துட்டு மீதி நேரத்திலே குழந்தைக்கு பாட்டுகள், ஸ்லோகங்கள் சொல்லித் தருவது, ஆன்மீக கதைகளாக சொல்லித் தருவது, அப்புறம் சின்ன சின்ன ஸ்லோகங்களாக சொல்லி தர, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. மீதி நேரத்தில் அவங்க பாடுவது, கிரந்தங்களை படிப்பது, வீணை வாசிப்பதெல்லாம் செய்யறாங்க. ஏன்னா அந்த கஷ்டகாலம், அந்த 2 வருஷம் இந்த காலத்துல சரஸ்வதி வந்து வெங்கடநாதனிடம் வீணை கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால அப்பப்போ வீணை எடுத்து வாசிப்பாங்க. வெங்கடநாதர் பொறுத்தளவுல அதிகாலையில் எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணி ஆசனங்கள் ஜபம்லாம் பண்ணிட்டு தேவ பூஜையெல்லாம் பண்ணி காலையிலே ஸ்ரீமடத்துக்கு வந்துவிடுவார். காலையிலே ஸ்ரீமடத்துக்கு வந்த உடனே தன் குருநாதரிடம் உயர்ந்த கிரந்தங்கள் எல்லாம் படிப்பார். அதாவது வியாக்கரண மகாபாஷ்யம், ஜெயருடைய டீக்கைகள், மீமாம்ச கிரந்தங்கள், பாமணி கிரந்தங்கள், கௌரவ மீமாம்ச கிரந்தம், வியாசராஜருடைய தாத்பரிய சந்திரிகா போன்ற உயர்ந்த நூல்களை எல்லாம் சுரீந்திரம் பாடம் கற்கிறார் வெங்கடநாதர். மாலை நேரங்களில் அங்கிருக்க மாணவர்களுக்கு இவர் கிளாஸ் எடுக்கிறார், வெங்கடநாதர் கிளாஸ் எடுக்கிறார். மதியம் அந்த சுவாமிகிட்ட பாடம் முடிச்சுட்டு அங்க தேவ பூஜை, அவங்க வந்து சமஸ்தான பூஜை முடிஞ்ச உடனே இவர் வந்து அங்க மடத்தில் சாப்பிட மாட்டார். வெங்கடநாதர் தன் வீட்டுக்கு வந்து
மனைவி என்ன சமைச்சிருக்கோங்களோ அதான் சாப்பிடுவார். சரஸ்வதி விட சொன்னீங்க, நீங்கள் வந்து மடத்தில் சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னால், அது கிடையாது. நீ சமைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்றேன், நீ என்ன சமைச்சிருக்கோ அதான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மடத்தில் சாப்பிடவே மாட்டார். எவ்வளோ விசேஷமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவார். அது ஒரு வாடிக்கையாக அவர் வைத்திருந்தார் வேங்கடநாதர். இப்படியே காலம் போயிட்டு இருக்கும்போது சுதீந்திரர் வந்து திக்விஜய யாத்திரை புறப்படலாம் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். அந்த டைமில் ரகுநாத பூபாலன்கிறவர் தான் அரசராக இருக்கார். ரகுநாத பூபாலன் வந்து சபப்ப நாயக்கருடைய பேரன். சுதீந்திரனிடம் கல்வி கற்றவர், விஜயேந்தருக்கு என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவர், விம்மண்ணாச்சாரியிடம் வீணை கற்றுக்கொண்டவர், சிறந்த கல்வி மாணவர். அவரே நிறைய நூல் எழுதியிருக்கார். அவர் எழுதின ராமாயணம் தெலுங்கில் எழுதியிருந்த ராமாயணம் சமஸ்கிருதத்திலும் மற்ற மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டு ரொம்ப பிரபல்யமாக விளங்கியது. அந்த அளவுக்கு அவர் பெரிய ஒரு ஞானவான், நிறைய கல்வி சிறந்தவராக இருந்தார், கல்வி மாணவர். சுதீந்தர் வந்து திக்விஜய யாத்திரை போறான்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து எல்லாத்துக்கும் சொல்றாரு. அவர் சுதீந்தர் அந்த ஏரியாவில் எங்கே வந்தாலும் அரசவை மூலமாக, அதாவது அரசாங்கம் மூலமாக அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுகிறார். முதல்ல சுதீந்திரர் ராஜமன்னாருடைய போகலான்னு தீர்மானம் பண்றார். ராஜமன்னாருடைய போய் அங்கே இருக்கிற ராஜபால மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர்றாரு. அப்போது அங்கே தரிசனம் பண்ணும்போது வேங்கடநாதர் கூடவே இருக்கார். வேங்கடநாதர் அப்படியே அந்த ராஜபால மூர்த்தி மேலே நிறைய பாட்டுகள் பாடுறாரு. அவர் பாடி முடிச்ச உடனே அந்த சுவாமியோட கழுத்திலிருந்து மாலை கீழே விழுகுது. அப்போது சுதீந்திரர் சொல்கிறாரு, உனக்கு ராஜகோபாலமூர்த்தியோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சிருச்சு, உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்திருக்குது, குடியுரையில் நடக்கும் சொல்லி அந்த மாலையை அச்சரிடம் வாங்கி வேங்கடநாதன் கழுத்திலே அணிவிக்கிறார். சரி, அப்படியே வெளியில் வரும்போது பார்த்தா அந்த வெளி மண்டபத்திலே ஒரு அத்வைத சன்னியாசி வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று, இந்த உலகம் என்பது மாயை, எல்லாமே பரமாத்மா சுரூபம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. வேங்கடநாதர் உடனே தன்னுடைய குரு சுதீந்திரர் பார்த்த உடனே அவர் சமிக்கை கொடுக்குறார், நீ போ மதத்துக்கு போயிட்டு அப்படின்னு. உடனே வேங்கடநாதர் அந்த இடத்துக்கு போய் அந்த அத்வைத்த சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ணி, சாமி எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் தீர்த்து வைக்கணும், சொல்லுங்க, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்று நீங்கள் சொல்றீங்களா, அதுக்கு என்ன பிரமாணம் இருக்குது? இந்த உலகம் மாயைன்னு சொல்றதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு, அதை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, உடனே ஆதிசங்கரர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. வேதங்கள்ல இருந்து நீங்க அதுக்கு பிரமாணம் காட்டணும், அதுதான் ஏற்புடையதா இருக்கும், எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கும், வேதங்களுக்கு பிரமாணம் காட்டணும், அதை காட்டுங்கன்னு சொன்னா அவர் எதுவும் சொல்றாரு வழி வேதம் எந்த பிரமாணம் காட்ட முடியல, அவருக்கே தெரியுது தன்னால் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு. இவர் வந்து இந்த மாதிரி ஏதோ கேள்வி கேட்கிறாரு, சமஸ்கிருதம் கேள்வி கேட்டபோது உடனே அதில் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்ச ஒரு செக்ஷன் வந்து, நீங்க வந்து இந்த உபயோகப்பட்ட வார்த்தை, இந்த வெர்பு, இந்த வினைச்சொல் சமஸ்கிருதத்தில் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் சொல்றாரு, நீங்க மகாபாஷ்யம் படித்ததில்லை, வியாக்கரண பாஷ்யம் நீங்க படித்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் சிஷ்யர் சொல்றாரு, இன்னொரு சிஷ்யர் சொல்றாரு, வியாக்கரண பாஷ்யம் எவ்வளவு பெரிய நூல், நீங்க அதை படிச்சிருக்கீங்களா, அதை யார் படிக்க முடியும் அப்படிங்கிற சொல்றாரு. அப்போ வேங்கடநாதர் பொறுமையாக அவர் சொன்ன உபயோகப்படுத்தின அந்த வார்த்தை, அவரோட ரூட் என்ன, அதனுடைய என்ன மீனிங், அந்த மகாபாஷ்யத்தில் வந்து எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கேன்னு வரமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் இப்பதான் வந்து சுதீந்திரட்டை இந்த வியாக்கரண மகாபாஷ்யம் கத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இவ்வளவு தூரம் இதுல புலமை இருக்குன்னு சொல்லி சுதீந்திரரை எதிர்பார்க்கல. அவரே ஆச்சரியப்படுறாரு, நம்ம சொல்லி கொடுக்காதெல்லாம் நம்ம சிஷ்யன் சொல்லிட்டு இருக்கான, வாதம் பண்ணிட்டு இருக்கான்னு அவருக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அத்வைத சன்னியாசி அவரோட சிஷ்யரை ஒன்றும் பேச முடியல, தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள். சுதீந்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்றாரு, உள்ளே கிருஷ்ணர் உனக்கு மாலை கொடுத்தாரு, அது இவ்வளவு சீக்கிரம் உனக்கு வெற்றியை தேடி தரும், புகழை தேடி தரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு நிகழ்ச்சி, அரசவையில ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது வேங்கடநாதருக்கு மகாபாஷ்யாச்சார் என்ற பட்டத்தை கொடுக்கிறார். முதல்ல அவருக்கு வந்து சகலகலா வல்லவர் என்று சொல்லி மதுரை அரசர் கொடுத்தாரு. இப்போ அவருடைய குரு சுதீந்திர தீர்த்தர் மகாபாஷ்யாச்சார் என்ற பட்டத்தை கொடுக்கிறார். அதுக்கு முன்னாலே அவர் கொடுத்தது
பரிமளாச்சார்ங்கிற பட்டம். இப்பொழுது இது 3வது பட்டம் ராகவேந்தர், அதாவது வேங்கடநாதர் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷம், இந்த மாதிரி வேங்கடநாதர் இவ்வளவு நல்லா பண்ணிட்டு வந்தார். திரும்பி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தஞ்சாவூர் போறார். தஞ்சாவூர்ல ரகுநாத பூபாலன் அவர் வந்து ரொம்ப நல்ல சிறந்த ஒரு, நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஞானவான். இந்த மாதிரி நிறைய கற்றோர்களை எல்லாம் அவர் வந்து ஆதரித்து வந்தார். நல்ல மற்ற அரசர்கள், அருகில் இருக்கக்கூடிய நாட்டு அரசர்களிடமெல்லாம் நல்ல பெயர் வாங்கினவர். அவர் துயில் தீர்த்து வரார் சொன்னால் அவருக்கு தேவையான நல்ல மரியாதைகள் செய்து அவர் அரசவையில் அழைத்து வந்து அமைக்கிறார். அப்போ அங்கே வித்வத் சபை நடத்தணும்னு சொல்லி அங்கே இருக்கிற லட்சுமி நாராயண தீட்சிதர் அவர் தான் அந்த வேத சபையினுடைய தலைவர், தஞ்சாவூரில் இருக்கக்கூடியவர். அவர் சொல்றாரு சாமிகிட்ட, பணிவாக சுவாமி நீங்க ஒரு தூரம் வந்திருக்கீங்க, இங்க ஒரு வித்வத் சபையை நம்ம நடத்தலாம்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறார். இவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறது, வேங்கடநாதருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்து அங்கிருந்து இவர் மேல பொறாமை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஊர்லயும். அதுல ஷியாமா தீட்சிதர் என்பவர் வந்து ரொம்ப பொறாமை. அவர் நிறைய படிச்சவர், புத்தகங்கள் எழுதியிருக்கார், கதை இதெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் வந்து வாதம் செய்யணும்னு சொல்லி சுரீந்தரிடம் வந்து பேசுறாரு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்களெல்லாம் மேடை போட்டு மேலே உட்காந்து வைக்கிறாங்க. அவங்க என்ன முறை என்னன்னா, அவங்க கீழே இருக்கணும். ஆனா அவங்களுடைய தலைகணம், அதாவது அவங்களுடைய அந்த கர்வத்தினாலே அவருக்கு வந்து சுதீந்தருக்கு ஈக்குவலா வந்து மேடையில் ஏறி உட்கார்றாங்க. ராஜாக்கு அது பிடிக்கல, லட்சுமி நாராயண தீட்சிதருக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் சபையில ஒருத்தர் வந்து அவமானப்படுத்த வேண்டாம் சொல்லி அவங்க அமைதியா, 2 பேரும் கோபத்தை அடைக்கணும் அமைதியா இருக்காங்க. அப்போ சுதீந்தர் அவர் வேங்கடனை பார்த்து கண்ணை சேர்த்து நீயும் மேல வான்னு சொல்றாரு. மேல வந்த உடனே நிறைய வாதங்கள்லாம் நிறைய நடக்கிறது. ஒவ்வொரு இதுல வரும்போதும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, காகத்தாளியா அப்படின்னு. அதாவது காகமுக்கார பனம்பழம் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி. அது உடனே அதை பத்தி வாக்குவாதம் நடக்குது. அதுலேயும் அவர் வந்து நிறைய பிரமாணங்களை காட்டி வேங்கடநாதரை ஜெயித்து விட்டார். அப்புறம் முத்ராதாரணம் வந்து அது தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணாங்க. அதையும் விஜயேந்தருடைய நூலை ஆதாரமாக காட்டி அவர்களுடைய அந்த வாதத்தை வேங்கடநாதர் முறியடிக்கிறார். இப்படி 2-3 சப்ஜெக்ட்ல அவங்க எல்லாம் பேசி 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 பூர்வ மீமாம்சத்தை பத்தி அவங்க வந்து நிறைய பேசுறாங்க. பூர்வ மீமாம்சத்திலையும் அவர் வந்து வேங்கடநாதர் நிறைய படிச்சுக்கிறதுனால அவர்களுடைய அந்த பூர்வ மீமாம்சத்தை பண்ணியே அவங்க சொல்ற ஆர்குமெண்ட் தவறு என்று சொல்லி நிரூபிக்கிறார். மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வேங்கடநாதருடைய அறிவு திறமை அப்படியே பழிச்சிடுது. அப்படியே குடம்போட கண்ணம் போல அவர் மின்னுகிறார். அவருக்கு நிறைய மரியாதைகள் செய்து, ஷாக்கள் போட்டு நிறைய மரியாதைகள் செய்து, நிறைய பரிசுகள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்றார் சுதீந்திரர். ராஜாவும் அவருடைய பங்குக்கு நிறைய அவருக்கு பரிசுகள் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார். இப்படியாக இவருடைய தஞ்சாவூர்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ வேங்கடம் என்ன பண்றாருன்னா, அனுமத்வஜம் என்ற நூலுக்கு உரை எழுதுகிறார். அதுக்கு வந்து கூடபாவ பிரகாஷ்கா என்ற அந்த நூலினுடைய பெயர். அவர் முதல்ல எழுதின நூல் அதான் கூடபாவ பிரகாஷ்கா என்பது. அவர் சுதா பரிமளா எழுத ஆரம்பித்தாலும் நிறைவு செய்தனும் உடுப்பியில தான். சன்னியாசம் உடுப்பி போன போது நிறைவு செய்தார். ஆனால் கூடபாவ பிரகாஷ்கா வந்து அனுமத்வஜயத்துக்கு உண்டான உரையல். அது திருவிக்கிரம பண்டிதாருடைய மகன் நாராயண பண்டிதாச்சார் எழுதின அனுமத்வஜயத்துக்கு உரையாக இவர் எழுதியிருக்கார். அதை கொண்டு வந்து அவர் வந்து சுதீந்திரட்ட காட்டுறார். அது ஒரு இடத்துல தான், அந்த ஒரு நூலை தான் மகாபாஷ வேங்கடபட்டா இயற்றிய அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. மற்றதெல்லாம் வந்து சுதீந்திரருடைய சிஷ்யர் ராகவேந்திரன் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஒரு நூலை மாத்திரம் மகாபாஷ வேங்கடபட்டா இயற்றியன்னு சொல்லி இருக்காரு. அப்போ சன்னியாசம் வாங்கல உரியா தெரியுது. அது வந்து சுதீந்தர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்து, அருமையாக எழுதிருக்கீங்க, இயற்றியிருக்குன்னு சொல்லிட்டு அவரை கொண்டே ஒரு நாள் கும்பகோணத்திலே ஒரு நவராத்திரி டைம்ல அதை அரங்கேற்றம் பண்ண சொல்லி எல்லாருடைய நன்மதியும் பெறுகிறார் வேங்கடநாதர். இப்படியா இவருடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. சுதீந்தருடைய உடல் நலம் குன்றி விட்டது. அடுத்தாப்புல ஒரு சன்னியாசம் வாங்க சொல்லி சுதீந்தர் வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். அது எப்படி, அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை பத்தி அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணம்.